அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிஹரன், டைரக்டர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ஸோ அநேகர் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டிங்க. ஸோ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய தகவல் பற்றி. ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் மே கெட் நியூ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் பை ஜூன் டிஸ்பைட் போல்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது இந்த தேர்தல் நடக்க இருக்கிறதுனால ஸோ ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜூன் மாதத்துலேயே அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது நம்ம ஆல்ரெடி ரெகுலராக நம்ம கிளாஸில் நம்ம பேசுனது தான். ஸோ நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ ஒரு 300க்கும் மேற்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்முடைய வைவா வாஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் பயன்பெற்று வருகிறீர்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ 3 அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்வியூ கிளாஸஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ 2 ஜென்ரல் அப்படிங்கிற இன்டர்வியூ அப்படிங்கிறது வச்சுருந்தோம். ஸோ எஸ்டர்டே பார்த்திங்கன்னா தமிழ் அப்படிங்கிறதுக்கான நம்ம முதல் இன்டர்வியூ அப்படிங்கிறது வச்சுருந்தோம். ஸோ இந்த மாடல் வைவா வாஸ் அப்படிங்கிறதுல அடுத்தபடியாக நாளைக்கு நமக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ போன கிளாஸில் நான் தொடர்ச்சியாக சொன்னது தான், என்ன தான் நீங்கள் எலெக்ஷன் வந்தாலும் ஸோ நமக்கு ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ஸோ வருகிற 11ஆம் தேதி 12ஆம் தேதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியாக அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு வாரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவும் நமக்கு இந்த இதில் எல்லாமே இந்த இங்கிலீஷ் அந்த மாதிரி டெய்லிஸ் வந்திருக்கிறத பார்த்திங்கன்னா எல்லாமே பழைய நியூஸ் தான். ஆனால் கடைசி அந்த மாதிரி இருக்கிறதுல சொல்லியிருக்காங்க பாருங்களேன். என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன தான் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது இருந்தாலும் வச்சாலும் ஸோ நமக்கு இது ஆல்ரெடி ப்ராசஸில் இருக்கிறதுனால கம்பல்சரி அப்படிங்கிறது அது இதில் அந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறத நம்ம மெயினாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டிஸ்பைட் போல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே சரிங்களா, நமக்கு கம்பல்சரி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டு. அப்போ என்ன பண்ணிவிடுவாங்கன்னா வெரி சூன் அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இப்போ டிஎன்பிஎஸ்சிகள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏன் இப்போ கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நமக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அப்படிங்கிறது ஒரு 309 போஸ்ட்டுக்கு மேலே இருக்குது, இங்கிலீஷ் அப்படிங்கிறது 400 போஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்னொன்று ஒவ்வொரு பேப்பரையும் 2 பேர் திருத்துவாங்க. ஸோ டபுள் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50 மதிப்பெண்களுக்கு ஒரே கேள்வி தான் எழுதப்பட்டிருக்குது. அப்படிங்கிற போது ஸோ கண்டிப்பாக இது ஒரு எக்ஸுங்கிற ஒரு திருத்தி ஒரு 35 மார்க் போட்டிருக்காரு அப்படின்னா, ஒய் அப்படிங்கிற ஒரு திருத்தி இப்போ 45 மார்க் போட்டிருக்கிறாருன்னா ஸோ 2ஐயும் ஆட் பண்ணி ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜ் மார்க் தான் போடுவாங்க. ஏன்னா பழைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏன் இந்த இப்போ 13.5 வருது, ஏன் 35.5 வருது அப்படின்னு சொன்னால் ஸோ டபுள் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஏன் டபுள் வேல்யூவேஷன் போடுறாங்கன்னா, ஒருத்தர் இப்போ திருத்தும் போது அவர் வேணும்னே பார்த்தீங்கன்னா 50க்கு 20 மார்க் போட்டிருக்கலாம். ஸோ இன்னொருத்தருடைய பார்வையில் அது 50க்கு 40 கூட இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, 40, 20 அப்படிங்கிறத கூட்டி ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி 30 மார்க்ஸ் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் எப்போவுமே யூபிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சியில் இந்த டபுள் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போது டபுள் வேல்யூஷனை விட தேர்ட் வேல்யூஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. இவங்க ரொம்ப ஸோ 2 பேருடைய அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப பீக்கில் இருக்கார், ஒருத்தர் ரொம்ப லீஸில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் தேர்ட் வேல்யூஷன் போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இல்லை. ஸோ நமக்கு பேப்பர் வேல்யூஷன் இப்படி இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனாலும் அதுவுமே ரொம்ப ஸ்பீடப் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வச்சுட்ருப்பாங்க. ஸோ இந்த எண்டுக்குள்ளே நம்ம கம்பல்சரி என்ன பண்ணலாம், ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி ஒன்ஸ் ரிசல்ட்ஸ் போட்டுட்டாங்கன்னா கம்பல்சரி அதிலிருந்து 1 வீக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெடியூல் போடுவாங்க. 1 வீக் அதிகபட்சம் 15 நாள் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னால், யூ ஷுட் நாட் டேக் டூ மச் ஆஃப் டைம். நிறைய பேர் லெதர்ஜிக்கலாக இருக்கிறீங்க, ஒரு 300 பேருக்கு மேலே ஸோ இதில் பயன்பட்டு இருக்கிறீங்க. ஸோ நிறைய நம்ம ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், டெலகிராமில் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ரீ மாக் டெஸ்ட் அப்படிங்கிறது நடத்துகிறதா சொல்லியிருக்கிறோம். ஸோ அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த 7 மணிக்கு கிளாஸ்னால் அந்த 7 மணிக்கு அட்டன் பண்ணுறது. நேற்றுக்கு கூட ஒரு 50லேருந்து 60 பேர் அந்த மாக் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணாங்க. ஒன்லி தமிழ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஸோ அந்த 300 பேர் இருந்தாலும் ஒரு 60 பேர்கிட்ட இருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நாளைக்கு இங்கிலீஷு, அடுத்ததுக்குள்ள காமர்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸோ ப்ளஸ் எஜுகேஷன், இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸை நம்ம ஃப்ரீ மாக் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ண இருக்கிறோம். அப்படியே இன்டர்வியூ பண்ணல எந்த மாதிரி இருக்குமோ அந்த 15க்கு 15 நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கன்னா 15 மார்க்குங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஒரு 3 பேர் அழைக்கப்படுறாங்க அல்லது 2 பேர் அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வாழ்வா சாவா, நீயா நானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற போது இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக நம்ம சப்ஜெக்ட்லேருந்து, அதே மாதிரி டீச்சிங் மெத்தாடாலஜிலேருந்து, ரிசர்ச் மெத்தாடாலஜிலேருந்து, நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து, அதே மாதிரி நம்முடைய பர்சனல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டிடியூட்லேருந்து, ஸோ ப்ரொஃபைல்லேருந்து கேள்விகள் எழும்பும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் டோன்ட் டிலே, ஸோ டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் டைம், லெதர்ஜிக்கலாக இருக்காதீங்க. ஸோ அதே மாதிரி இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணியிருந்தாலும் ஜெயிச்சிருப்போமோ, நல்ல ஒரு வாய்ப்பு விட்டுட்டோமோ. ஏன்னா சேலரி உங்களுக்கு தெரியும், இது கலெக்டர் வாங்கக்கூடிய ஒரு சேலரி அல்லது அதை விட அதிகமான சேலரி. ஸோ எப்படியா இருந்தாலும் ஸோ வருஷத்துக்கு ஒரு 1 lakh மேலே நீங்கள் சேலரி, ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 1 lakh மேலே சேலரி கிடைக்கும். ஸோ நீங்களாம் வந்து ஏஜ் வந்து 40+ இருந்தீங்கன்னா இன்னும் 20 வருஷம் சர்வீஸ் இருக்குது. 30+ இருந்தீங்கன்னா 30 வருஷம் சர்வீஸ் இருக்குது. 25 அப்படின்னா 35 years சர்வீஸ் இருக்குது. ஸோ இதே போஸ்ட்டை 80 லட்சம் கொடுத்து வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத ஸோ உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 லட்சம் 90 லட்சம் கொடுத்து வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் மாதம் 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த முறை நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜூன் மாதம் அப்படிங்கிறதுல நீங்கள் கவர்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜில் நீங்கள் அரசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உதவி பேராசிரியராக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க, வெற்றி நிச்சயம். ஸோ தொடர்ந்து நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது தமிழ் வகுப்புகள் அப்படி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தோம். இப்போ மாக் டெஸ்ட் அப்படிங்கிறதும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஸோ இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தினவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாடல் அது இருக்கக்கூடிய எந்த வைவவாஸ் கிளாஸையும் சரியாக பயன்படுத்துங்க, வெற்றி நிச்சயம். ஸோ தொடர்ந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. தேங்க்யூ ஸோ மச்.